بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். 169 ஹதீஸுகள் இதுவரை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 170வது ஹதீஸ் பார்க்குறோம். ஹதஸனா மாலிக் இப்னு இஸ்மாயில், நமக்கு மாலிக் இப்னு இஸ்மாயில் என்பவர் அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா இஸ்ராயிலு, நமக்கு இஸ்ராயில் என்பார் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவித்தார்னா, ஆசிமின், ஹத்தச அன் ஆசிமின், ஆசிம் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா, இப்னு சீரீன், முகமது இப்னு சீரீன் வழியாக, இப்னு சீரீன் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், இப்னு சீரீன் சொல்கிறாரு, குல்துலே அபீதா, அபீதா என்பவரிடத்திலே நான் கேட்டேன். குல்துன்னா சொன்னேன்ற அர்த்தம், பின்னாடி உள்ளது ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால கேட்டேன்னு வச்சுக்கிறணும். குல்துலே அபீதா, அபீதா என்பவரிடத்தில் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னு கேட்டால், இந்தனா எங்களிடத்தில் இருக்கிறது, மின் ஷாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை கேட்டேன்னு வேணாம், சொன்னேன்னு தான். குல்துலே அபீதா, அபீதாவிடத்திலே நான் சொன்னேன், இந்தனா எங்களிடம் இருக்கிறது, மின் ஷாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முடி எங்களிடத்தில் இருக்கிறது. அசபுனாஹு, அதனை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். மின் கிபலி அனசின், அனசு வழியாக, அனசு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு முடி, நபியுடைய முடி எங்களிடத்தில் இருக்கிறது. அல்லது மின் கிபலி அஹ்லி அனசின், அனசுடைய குடும்பத்தார் வழியாக. அந்த அறிவிப்பாளர் சந்தேகமாக சொல்கிறார், அனசு வழியாகவா அல்லது அனசுடைய குடும்பத்தார் வழியாகவோ கிடைத்த ஒரு முடி எங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அபீதா என்பவர்கிட்ட முகமது இப்னு சீரின் சொல்கிறார். அதாவது முகமது இப்னு சீரின் என்பவர்கிட்ட ஒரு முடி வச்சிருக்கிறார். அந்த முடி யார் முடி? ரசூலுல்லாஹ்வுடைய முடி. அது எப்படி கிடைச்சுன்னா, அனசு கொடுத்தாரு அல்லது அனசுடைய குடும்பத்தார் கொடுத்தாரு. இதை பற்றிய விவரம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். குல்துலி அபீதா, அபீதாவிடத்தில் நான் சொன்னேன், இந்தனா எங்களிடத்தில், எங்கள் வீட்டிலன்னு அர்த்தம், எங்களிடத்தில் இருக்கிறது, மின் ஷாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முடியிலிருந்து ஒரு முடி இருக்கிறது. அசபுனாஹு, அந்த முடியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். மின் கிபலி அனசின், கிபலுன்னா தரஃபு, அவர் தரப்பிலிருந்து. இந்த கிபலுங்கிற மாதிரி வார்த்தைக்கெல்லாம் அது இல்லாட்டாலும் அந்த அர்த்தம் மின் அனசின்றாலும் போதும். மின் இந்த லதுண்டு ஒரு வார்த்தை போட்டோம்ல, அந்த மாதிரியான சொல்லு. அவர் புறத்திலிருந்து, இந்த புறம்ங்கிற சொல்லாட்டாலும் அவர் புறத்திலிருந்து பெற்றேன், அவரிடமிருந்து பெற்றேன், ரெண்டு ஒன்று தானே. எல்லா மொழியிலும் இந்த புறத்திலிருந்து சேர்த்துக்கிடுவாங்க. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். அந்த மாதிரி அசபுனாகும் மின் அனசின், அனசிடமிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்றாலே போதும். இந்த கிபுலன்னு ஒன்று சேர்ப்பாங்க, மின் கிபலி அனசின் சேர்த்தாலும் அதான் அர்த்தம், மின் அனசின் போட்டாலும் அதான் அர்த்தம். மின் கிபலி அனசின், அனசுடைய புறத்திலிருந்து அல்லது அனசிடமிருந்து நாங்கள் அந்த முடியை பெற்றுக்கொண்டோம். அல்லது மின் கிபலி அஹ்லி அனசின், அஹ்லுனா குடும்பத்தார், அனசுடைய குடும்பத்தாரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட முடி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? முகமது இப்னு சீரின் என்பவர் அபீதா என்பவர்கிட்ட சொல்கிறார். ஃபகால, அப்போ அபீதா சொல்லுகிறாரு, ல அன் தக்கூன இந்தி ஷாரத்துன் மின்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய முடியிலிருந்து ஒரு முடி என்னிடத்தில் இருப்பது, அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப விருப்பமானது, மின துன்யா ஒமாஃபிஹா, இந்த துன்யாவையும் துன்யாவில் உள்ளதை விட எனக்கு ரொம்ப மேலானது. அப்படி ஒரு முடி மட்டும் ஏன்ட்ட இருந்துச்சுன்னு வைங்க, இந்த உலகத்தை விட அதுக்கு பெருசாக நான் எடுத்துக்கிருவேன். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எவ்வளோ மதிப்புடையதோ அதை விட எனக்கு இந்த ஒரு முடி ரொம்ப மதிப்புடையது. என்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பே வேறேங்கிறார். இவரே என்னிடத்தில் ஒரு முடி இருக்குன்னு தகவலை சொல்கிறார். சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அபீதாங்கிறவர், அப்படியா ஒன்று முடி இருக்குதா, பெரிய பாக்கியமாச்சப்பா அப்படிங்கிறதுக்கு அதை சொல்கிறார். ஃபக்கால், அவர் சொல்கிறாரு, லான் தக்கூன இந்தி ஷாரத்துன், என்னிடத்தில் அப்படி ஒரு முடி இருப்பது, மின்ஹு, மின்ஹுண்டா மின் ஷாரின் நபி, நபியுடைய முடியில் இருந்து என்கிட்ட ஒரு முடி இருப்பதாகிறது, அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப விருப்பமானது, மின துன்யா, இந்த துன்யாவை விடவும், ஒமாஃபிஹா, துன்யாவில் இருக்கக்கூடியவற்றை விடவும் எனக்கு மேலானது, விருப்பமானது
அப்படின்னு அவர் சொன்னார். இது எதுக்கு புகாரி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், முடிங்கிறது நஜீஸ் இல்லைங்கிற கொண்டு வர்றார். ஒரு முடியை வச்சுருக்கிறாங்க, அதை வந்து அவ்வளோ பெருமையாக நினச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிறாரு. ஆனால் இதுகளெல்லாம் வந்து ஆதாரமாகாது. இது வந்து அப்படி நினச்சிருக்காருங்கிறதுனா முடி வந்து அசுத்தம் இல்லைங்கிறது வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்துக்கிட்டு அபீதாங்கிற ஒரு ஆள் அது சொல்லியிருக்கிறார், அவ்வளோதானே. அவருக்கு அது விருப்பமானதாக இருந்திருக்கிறது. இது வந்து மார்க் ரீதியாக முடியெல்லாம் எடுத்து பாதுகாத்து வச்சுக்கிறேன்னு, அது புனிதப்படுத்தி வைத்து கொள்ளணும் என்றெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. ரசுல்லாவோட முடி அசுத்தம் இல்லாட்டாவோட ரசுல்லா பயன்படுத்தின ஒரு பொருளுங்கிறதுல ஒரு விருப்பத்தின்பால் ஒருத்தர் வச்சுக்கிடலாம், தப்பு கிடையாது. ரசுல்லா பயன்படுத்தினது அவங்க பயன்படுத்தினது தான் என்று தெரிஞ்சின்னு சொன்னால், அவங்க பயன்படுத்தின மோதிரம் இருந்துச்சுன்னு வைங்க, இது ரசுல்லா பயன்படுத்தின ஒரு மன நிறைவு, ஒரு மன நிறைவுக்காக அதை வைத்து கொள்ளலாமான்னா வைத்து கொள்ளலாம். முடி கூட வந்து வேறு வேறு மக்கள் மத்தியில் தான் முடி வந்து அருவருப்பாக கருதுவாங்க. இஸ்லாத்தில் வந்து யாருடைய முடி வேணாலும் நீங்கள் வச்சுக்கிடலாம். அந்த முடிங்கிறது அருவருப்பானதாகவோ அசுத்தமானதாகவோ இஸ்லாத்தில் கிடையாது. அதனால ரசூலுல்லாவுடைய முடி வச்சுருந்தாங்கன்னா முடியை வைக்கிறது சட்டை வைக்கிறோன்னா ஒரே மாதிரி தான். முடிங்கிறது வந்து ஒரு அருவருக்கத்தக்கதுன்னு கருதக்கூடிய, ஏன்னா மயிரெண்டு திட்டுவாங்க, அதை கோவம் வரும் முடின்றவனைய. அந்த முடிங்கிறது வந்து ஒரு கேவலமாக என்ன செய்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க. முடிங்கிறது மனுஷன்ட்ட உள்ளது தானே, ஒரு அலங்காரத்துக்கு உள்ளது. அவனுக்கு கண்ணியத்தையே இந்த முடி தான் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் வந்து ரசூலுல்லாவுடைய முடியை வைத்து கொண்டு சந்தோஷப்படலாமன்னா படலாம். ஏன்னு கேட்டால் முடிங்கிறது அசுத்தமான ஒரு பொருள் கிடையாது. அது ரசூலுல்லாவுடைய இதுங்கும்போது அது வந்து ரசூலுல்லா போட்ட மோதிரம், ரசூலுல்லா போட்ட சட்டைன்னு ஒன்று எனக்கு கிடைச்சின்னு சொன்னால் ரசூலுல்லாவை கொடுத்தாங்கன்னா அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிடலாம் தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்குன்னு ஒரு முகப்பத்துக்காக வைத்து கொள்ளலாமே தவிர, இது வந்து இது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்டதோ ஒரு சுன்னத்தோ வைத்து கொள்ளணுமோ அப்படியெல்லாம் இதை சட்டம் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் சட்டம் கிடையாது. அது இவருடைய அபிப்பிராயம். அனசு அந்த இப்னு சீரின் என்ன செய்கிறாரு, அனசு கூட ஒரு முடிவை வச்சுருக்கிறாரு. அந்த முடிவை வந்து இப்னு சீரின்ட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. இப்னு சீரின்ட்ட கொடுத்துருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், அவர் வந்து அந்த முடியை வந்து அப்படி உலகத்தை விடவும் மேலானதுன்னு நினச்சா கொடுத்துருப்பாரா? அவர்கிட்ட இருக்கிற முடி இன்னொருட்ட கொடுக்குறாரு. சும்மா ரசூலுல்லாவுடைய முடி என்கிட்ட இருக்குன்னு ஒரு சந்தோஷப்பட்டு, இந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான். சில தலைவர்கள்ட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ன செய்வான், நம்ம பார்த்துருக்குறேன், நான் அந்த பாருங்கள் அப்படின்னு காட்டுறாங்களா. ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம் என்கிற வகையில் அதை வந்து அடையலாமே தவிர அது குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வேறு மழை ஜலம் அதுக்கெல்லாம் சுத்தமானதுன்னா சொல்லி கட்டுக்கதை வச்சுக்கிறாங்க, அது செய்யக்கூடாது. ரசூலுல்லாவுடைய மலம் சுத்தம், சிறுநீர் சுத்தம் எப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு கூடாது. ரசூலுல்லா சம்மந்தப்பட்ட எந்த ஒன்றையும் நம்ம வந்து கிடைச்சா வச்சுக்கிறது தானே செய்வோம். எவனோ ஒரு தலைவன் இருக்கான், அவன் கொடுத்த ஒரு பேனா தந்தானா அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்களே. அவங்க தலைவர் கொடுத்த பேனா, வாப்பா எழுதின பேனா அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அது ஒரு மன நிறைவுக்கு, அதில் என்ன இருக்கேன், மன நிறைவுக்காக வேண்டி நம்ம விருப்பமானவர்கள் பயன்படுத்தியதையோ அந்த விருப்பமானவர்கள் வழங்கியதையோ நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து பயன்படுத்தலாம். ஒருத்தர் வந்து ரசூலுல்லாட்ட வந்து ஒரு அழகான ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அது எனக்கு தாங்கன்னு கேட்பார் அவர். ஏன்ப்பா அதை போய் கேட்டதை ரசூலுல்லா மறுக்காமல் தந்துடுவாங்களா, ஏன் கேட்டேன்னொன்னே, நான் எது கேட்டேன் தெரியுமா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு அதை கஃபனாக போடணுங்கிறது தான். ரசூலுல்லா போட்ட அந்த சட்டையை வந்து எனக்கு கஃபனாக இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காரு. தான் தப்பானா தப்பு இல்லை, ஒரு மன விருப்பத்தின்பான்பட்டது. இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லார்ட்டையுமே இது இருக்கிறது. நபியை விட்டுருங்க, நீங்கள் உலகத்தில் உள்ள சாதாரண தலைவர்கள் விஷயத்திலேயே இப்படியான அபிப்பிராயம் எல்லாத்தையும் இருக்கா இல்லையா. ஒரு நெருங்கிய ஒரு தலைவராக இருந்தார்னு சொன்னால், பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தார்னு சொன்னால், அவர் கொடுத்த பேனான்னு அதை வச்சுட்டு பெருமையாக பார்த்துக்கிறோம், தலைவர் கொடுத்த பேனா அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவு அடைதல் என்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. சில பொருள்களை வைத்து அதில் வந்து பரக்கத்திற்கு புண்ணியம் இருக்குது, அது அப்படி அந்த மாதிரியான ஒரு பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த முடி சம்மந்தமாக வருது. என்ன தண்ணியில் போட்டு வச்சுக்கிடுவோம், காசை வந்தால் தண்ணியை குடிப்போம், அதெல்லாம் வந்து அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அது சிலர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க, தப்பாக செஞ்சுருக்கிறாங்க. வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம். ஒரு ரசூலுல்லாவுடைய முடின்னு ஒன்று கிடைச்சா வச்சுட்டு போங்க, முடியை வச்சுக்கலாம், அவங்க சட்டையை வச்சுக்கலாம், அவங்க போட்டு செருப்பு கிடைச்சா கூட வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் செருப்பு அப்படியா, அவ்வளோதான். பார்த்து ஒரு மன ஆறுதலாக மன நிறைவு அடைஞ்சிக்கிறது, அவ்வளோதான். அதனால் நன்மைகள் வந்து கொட்டும், அதனால் பரக்கத்து வந்து கொட்டும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னால் தானே என்னுடைய செருப்பை யாராவது பயன்படுத்துவாரையானால் அவருக்கு என்னென்னது கிடைக்கும், என்னுடைய முடியை யாராவது அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னது இதில் வரலையே. இந்த முடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஹதீஸ்னு ஒன்று அந்த போட்டிருக்காரு, ரசூலுல்லாவே இதில் சம்மந்தப்படவே இல்லை. அவங்க முடின்னு சொல்லப்படுறதுனால இது ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டது ஆகுது. முடியை வச்சுருந்தவர் யார், இப்னு சீரின்கிறவர், அவர் தாபியில் உள்ள ஒரு ஆள்.
அதை இன்னொரு தாபி தான் சொல்கிறாரு, இது இப்படி எனக்கு இருந்துச்சுன்னா நான் உலகத்தை விட மேலே கருதிட்டு போட்டேன். அதில் இதில் மார்க்கம் என்ன இருக்குது? மார்க்கம் கிடையாது. அதனால் முடியை வந்து வைத்துக்கொள்வது வந்து அது குற்றமாக கருத தேவையில்லை. முடியெல்லாம் வச்சுக்கலாமான்னு சொன்னால் ஏன்னா முடிங்கிறதுனால ஒரு மாதிரி பார்க்குறாங்க. முடின்னா அசிங்கமானதாச்சுண்டு. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. யாருடைய முடிவு வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வாப்பாவுடைய முடிவு கூட எங்கள் வாப்பா முடியுதான் கூட நீ வச்சுக்கிட்ட தப்பா? உங்கள் தகப்பனார் முடியே, உங்கள் தாயார் முடிய ஒரு முடிவு இருக்குது, இது எங்கள் அம்மாவுடைய முடி அப்படி நான் ஒரு அடிக்கடி பார்த்துக்கிறேன் வேண்டாம், பார்த்துட்டு போங்க, அதில் என்ன இருக்குது? இதில் பறக்கத்துங்கிற வகைக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. முடி வந்து அருவறுக்கத்தக்கது, அசிங்கமானதும் கிடையாது மார்க்கத்தில். உனக்குதா? அதனால வந்து அவர் அத்தாங்கிற சொன்னார்ல, அது நூலை முடிஞ்சிக்கிடலாம், கயிறு ஆக்கிக்கிடலாம், அதை ஆபரணமாக போட்டுக்கிறலாம்லாம் சொல்கிறார்ல. அந்த முடியில் தானே கம்பளி ஆடையெல்லாம் செஞ்சு போட்டுட்ருக்குறோம். முடியே வெறுக்கத்தக்கது கிடையாது தானே. ஆட்டு முடியை விட மனுஷ முடி மட்டமாக போச்சா? ஆட்டு முடியில் எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதில் வந்து ரோமத்தில் உள்ளது கம்பளி தயாரிக்கிறீங்கன்னா மனுஷ ரோமத்தில் தயாரித்தா என்ன? அதனால வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் வந்து இது வந்து ஹதீஸ் கிடையாது. அவர் நினச்சிருக்கிறார். ஒரு மனிதர் தாபீன்களில் உள்ள ஒருத்தர் அப்படி கருதி இருக்கிறார். அடுத்தது இது புகாரி இது கொண்டு வர்றாருன்னு கேட்டால் முடி அசுத்தம் இல்லைங்கிற கொண்டு வர்றாரு. அதான் பாயிண்ட். 171வது ஹதீஸ். ஹத்தசனா முகமது பின் அப்துர் ரஹீம். முகமது பின் அப்துர் ரஹீம் நமக்கு சொன்னார். அவர் சொல்லுகிறார், அஹ்பரனா சயீத் பின் சுலைமான். சயீத் பின் சுலைமான் வந்து நமக்கு சொன்னார் அப்படிங்கிறார் அவர். சயீத் பின் சுலைமான் சொல்லுகிறார், ஹத்தசனா அப்பாதுன். அப்பாது என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா அனிபினி அவுனின். ஹத்தச அனிபினி அவுனின். இப்னு அவுன் வழியாக அவர் அறிவிக்கிறார். இப்னு அவுன் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அனிபினி சீரீன். இப்னு சீரின் வழியாக அவர் அறிவிக்கிறார். ஹத்தச அவர் அறிவிக்கிறார் அனசின். இது அனசுங்கிறது வந்து ஒரு சஹாபி. அனசு வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா ஹலக ரஸஹு, தங்களுடைய தலையை மலித்த போது, தலையை மலிக்கிறாங்கல்ல, தலையை மலித்த போது கான அபூ தல்ஹா, அபூ தல்ஹா அவர்கள் அவ்வளமன் அகத மின் ஷாரிஹி, அவங்களுடைய முடியில் முதல்ல எடுத்துக்கொண்டவர் அபூ தல்ஹா தான். முடியை மலித்த உடனே நமக்கு ஒரு முடி இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்துக்கொண்டவர் யாருன்னு கேட்டால் அபூ தல்ஹா. அபூ தல்ஹா யார்? அனசுடைய தாயாருடைய கணவர். அபூ தல்ஹா வந்து உம்மு சுலைமை கல்யாணம் பண்ணுறாரு. உம்மு சுலைமுடைய மகன் தான் அனசு. அப்போ அனசு அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்குது. அந்த முடியை தான் அவர் இப்னு சீரின் கொடுத்துருக்காருன்னு விளங்குது. இப்போ விளங்குதா? அபூ தல்ஹா வந்து நினைஞ்சிருக்கார் ரசூல்லா வந்து அந்த ஹஜ் நேரத்தில் முடியை மொத்தமாக மலிக்கிறாங்கல்ல, மலித்ததுக்கு பிறகு ஆளுக்கு ஒரு முடி எடுத்துக்கிறங்க அப்படின்லாம் ரசூல்லா சொல்லலை. அவர் எடுத்துக்கிட்டார். முடியை போட்டோன்னு செய்கிறாரு, ரசூல்லாவுடைய முடின்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டார். அப்போ நம்ம ஹலக்க ரஸஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தலையை மலித்த பொழுது கான அபூ தல்ஹா அவர்கள் அவ்வளமன் அகத, எடுத்துக்கொண்டவர்கள் முதலாமவராக இருந்தார். கானவுக்கு இப்போ அர்த்தம் செய்யணும். கான இருந்தார். அவ்வளமன் அகத, எடுத்துக்கொண்டவர்களில் முதல் ஆளாக இருந்தார். நிறைய பேர் இப்போ எடுத்தாங்க. முதல் ஆளாக இருந்தார். மின் ஷாரிஹி, ரசூல்லாவுடைய முடியிலேருந்து எடுத்துக்கொண்ட முதல் ஆளாக அபூ தல்ஹா இருந்தார். அவர் விரும்பிய ரசூல்லாவுடைய முடி தானே, யாருடைய முடிவுன்னா எடுத்து வச்சுக்கலாம். முடிங்கிறது நம்ம இஸ்லாமிய பார்வையில் அந்த உலகத்துலலாம் கருதுகிறாங்கல்ல, அப்படி உள்ள நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. முடிங்கிறது அவருடைய சுத்தமான உறுப்புகளில் ஒன்றாக தான் கருதப்படுகிறது. அதனால சொல்கிறார். இதுலேயும் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் வந்து ரசூல்லா இதுலேயும் சம்மந்தப்படலை, இவர் எடுத்துக்கிட்டார். அபூ தல்ஹா எடுத்துக்கிட்டாரே தவிர அதனால் அந்த முடியை வச்சுக்கிறங்கன்ற அப்படிங்கிற கருத்துலாம் அதில் வரல. அபூ தல்ஹா எடுத்திருக்காரு. அப்போ அசுத்தம் இல்லை, முடி அசுத்தம் இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் சொல்கிறார். அதுக்கடுத்தது 172. ஹதசனா அப்துல்லா இப்னு யூசுஃப். அப்துல்லா இப்னு யூசுஃப் என்பார் நமக்கு அறிவிக்கிறார். யார் வழி அறிவிக்கிறார்னா மாலிக் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அபு ஜினாதி என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அனில் ஆரஜி என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அபி ஹுரைரா, இவர் சஹாபி, அவர் அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் சொல்கிறாரு, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஷரிபல் கல்பு, ஒரு நாய் வந்து குடித்து விட்டது என்று சொன்னால், ஃபி இனாயி அகதிக்கும், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் வந்து குடித்து விட்டது என்று சொன்னால், ஃபல் யக்ஸிலுஹு,
அந்த பாத்திரத்தை கழுவி விடட்டும் சபான் 7 முறை கழுவட்டும். உங்கள் பாத்திரத்தில் வந்து நாய் குடிச்சிருச்சுன்னு சொன்னால் 7 முறை கழுவட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படிங்கிறத அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் வந்து இவர் தலைப்பில் சில கருத்துக்களை போட்டார்ல, அதுக்கு மாற்றமாக இருக்கா? சுஹ்ரியுடைய கருத்து என்ன? நாய் வாய் வச்சு அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்லைங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 7 தடவை கழுவுங்கிறாங்க. பாத்திரத்தை 7 தடவை கழுவணும்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணலாமா? நாய் வாய் வைக்கிற இதுக்கு மட்டும் கடும் நிலைப்பாடு இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனால் சுஹ்ரி என்ன செய்கிறாரு? நாய் வாய் வச்சாலும் அதனால் ஒரு பஞ்சாயத்து கிடையாது, அந்த தண்ணியில் உழு செஞ்சுக்கிறங்க அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அதை ஊற்றி விட்டுட்டு நீங்கள் 7 தடவை கழுவுங்க, பாத்திரத்தை 7 தடவை கழுவ சொன்னால் தண்ணியை தனியாக நல்ல பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு கழுவு. தண்ணி நாய் பாத்திரத்தை கழுவ சொன்னதே அந்த வாய் வச்சதுனால தானே. பாத்திரத்தில் அந்த வாய் எச்சி படுவதை விட தண்ணீரில் நல்லா ஊடுருவோம். எதில் ஊடுருவோம்? பாத்திரத்தில் ஊடுருவாது, மேலே தான் படும். தண்ணியில் எல்லா பக்கமும் ஊடுருவுமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்போது அவர் சுஹ்ரி பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு? தண்ணி உழு செஞ்சுக்கிறங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு முட்டு கொடுக்குறாரு சுஃபியான். அவர் என்ன பண்ணுறாரு? தண்ணின்னு வந்துருச்சுல, எல்லாம் சொல்லிட்டான்ல, அதனால் செய்யுங்க, ஒரு செய்யுங்க, மனசுக்கு உறுத்தலாக இருந்தால் தைமம் செஞ்சுக்கிறங்கிறார். அப்போ இந்த 2 பேருடைய கருத்துமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக உள்ளதை தான் பேசியிருக்கிறாங்க. சுஹ்ரி பேசுனதும் சுஃபியான் அதுக்கு முட்டு கொடுத்ததும் அது வந்து இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது. இது இந்த தண்ணீர் வந்து ஒழுசை ஏற்றது கிடையாது. இதுலேருந்து நம்ம விளங்கலாம். அப்போ இதா ஷரிபல் கல்பு ஃபி இனாய் அகதிக்கும், நாய் வந்து உங்கள் ஒருவர் பாத்திரத்தில் குடித்து விட்டது என்று சொன்னால் வல் யகுசில்ஹு சபான், அந்த பாத்திரத்தை வந்து 7 தடவை கழுவி கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாய் வாய் வைத்த தண்ணீர் வந்து அசுத்தம், அது ஒழு செய்ய ஏற்றது இல்லை. அதில் விளங்கலாமா இல்லையா? ஹதீஸ்லேருந்து விளங்குறாங்க, இவ்வளவு தான் விளங்கணும். இவர் என்ன செய்கிறாரு? தண்ணி தானே, தண்ணி இருக்கத்தானே செய்யுது, ஒழு செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாரு. ஊர்த்தில் இருந்தால் தைமம் செஞ்சுக்கிறங்கிறார். இதெல்லாம் வந்து சிந்திக்கிற முறை இல்லை. இந்த ஹதீஸ்க்கு நேர் அப்பட்டமாக மாற்றமாக பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசியிருக்கும்போது அது ஒரு கருத்தாக கொண்டாந்து போடுறாரு பாருங்க புகாரி. அவங்க 2 பேரும் பேசுனது வந்து ஒரு கருத்தே கிடையாது. அது இஸ்லாமிய வட்டத்தில் நின்று பேசின பேச்சாவே தெரியலை, இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறாங்க. அப்போ இஷ்டத்துக்கு பேசின 2 பேருடைய கருத்தை கொண்டாந்து தலைப்பில் கொண்டாந்து அதை கொண்டாந்து புகாரியும் போடுறாரு. அது தகவலுக்காகத்தான். சரி, அப்புறம் 173வது ஹதீஸ். ஹதஸனா இஸ்ஹாக் என்பார் நமக்கு சொன்னார். அவர் சொல்கிறாரு அக்பரனா அப்துல் சமது நமக்கு சொன்னார். அவர் சொல்கிறாரு ஹதஸனா அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு தீனார். அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு தீனார் நமக்கு சொன்னார்னு அவர் சொல்கிறாரு சமீத் தபி, நான் என் தந்தை இடத்துல கேட்டேன். தந்தை யாருன்னா அப்துல்லா இப்னு தீனார். என்னுடைய தந்தை இடத்துல நான் கேட்டேன். அந்த தந்தை யார் வழியாக அறிவிக்கிறார்னா நபி சாலிஹின், அபு சாலிஹ் வழியாக அவர் அறிவிக்கிறார். அபு சாலிஹ் யார் வழியாக அறிவிக்கிறார்னா நபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். அபு ஹுரைரா யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபு ஹுரைரா அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அன்ன ரஜுலன், ஒரு மனிதன், முந்தைய உம்மத்தில் கடந்த காலத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், ரஆ கல்பன், ஒரு நாயை பார்க்கிறார். அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா ஏக்குலு சரா, ஈர மண்ணை சாப்பிடுது. ஈர மண்ணை சாப்பிடுதுன்னா ஈரமான மண்ணை போட்டு நக்கிக்கிட்டு இருக்குது. மண்ணையை போய் சாப்பிட முடியும். அது மினல் அத்ஷி, தாகத்தின் காரணமாக. அத்ஷி என்றால் தாகம். தாகத்தின் காரணமாக ஒரு நாய் ஈர மண்ணை நக்குது. ஈர மண்ணில் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி ஈரமான மண் இருக்கிறது, அந்த மண்ணை சாப்பிடுவதை பார்க்கிறார்னா மண்ணை போய் சாப்பிடாது, மண்ணை நக்கிறது தான் அப்படி சொல்கிறாரு. அப்போ அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் வந்து ரா கல்பன், ஒரு நாயை பார்க்கிறார். ஏக்குழு சரான்னு சொன்னால் ஈரமண், மண்ணில் தண்ணி ஊற்றின மண் இருக்குல்ல, அதுக்கு பேர் சராம்பாங்க. ஏக்குழு சரா, ஈரமான மண்ணை நாய் சாப்பிடுவதை பார்க்கிறார். எதனால் போய் சாப்பிட்றதுன்னு கேட்டால் மினல் அத்தஷி, தாகத்தின் காரணமாக. அப்போ தாகத்தில் தண்ணி கிடைக்கலன்ற உடனே அந்த ஈரமண்ணை நக்கி அந்த தாகத்தை வறட்சியை நாய் போக்கிக்கிறது. அப்போ அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா ஃபஹதர் ரஜுலு, அந்த மனிதர் எடுத்தார் ஹுஃபஹு, தனது காலுறையை எடுத்தார். காலில் போட்டுக்கிற கால் உரை இருக்குல்ல, கால் உரை என்பது வந்து நம்ம கால் உரை மாதிரி துணியில் சாக்ஸ் இருக்குல்ல, அப்படி இருக்காது. அது தோலில் இருக்கும், தோல்னால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதில் தண்ணியெல்லாம் ஊற்றுனா அதை கொள்ளும். நம்ம சாக்ஸில் தண்ணி ஊற்றி அள்ளிட்டு வர முடியுமா? முடியாது. அந்த சாக்ஸ் தான் அது. ஃபஹதர் ரஜுலு, அந்த மனிதர் ஹுஃபஹு,
தனது கால் உரையை எடுத்தார்னா கலட்டி காலில் சாக்ஸ் போட்டிருக்கார் அவர், அந்த சாக்ஸை கலட்டினார். கலட்டி ஃபஜால யஹ்ரிஃபுல ஹூபிஹி, அந்த நாய்க்காக வேண்டி அதை கொண்டு, அந்த சாக்ஸை கொண்டு யஹ்ரிஃபு தண்ணி அள்ள ஆரம்பித்தார். அதாவது பக்கத்தில் கிணறு எதாவது இருந்திருக்கும், அந்த சாக்ஸையே உள்ளே விட்டு அதில் தண்ணியை முக்கி எடுத்து அதை வெளியே எடுக்கும்போது தண்ணியோடு அது வரும், ஒரு வாளி மாதிரி. அந்த தண்ணியை சாக்ஸ் வழியாக எடுத்து ஹத்தா அருவாகு, அருவா என்று சொன்னால் அதாவது தாகம் தீர்த்தான்னு அர்த்தம். அருவான்னு என்ன அர்த்தம்? ஒருத்தனுடைய தாகத்தை நீக்கிறதுக்கு அருவான்னு சொல்லுவாங்க. அருவா யுருவி அஃபாலங்கிற வசனம். ஹத்தா அருவாகு, அந்த நாயுடைய தாகத்தை தீர்க்கும் வரை அதுக்கு தன்னுடைய காலுறையில் தண்ணீரை எடுத்து அதன் மூலம் அந்த தண்ணீரை நாய்க்கு கொடுக்குறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாமல் துடிக்குத நாய் அப்படின்னு சொல்லி காலுறையில் தண்ணீரை எடுத்து அதன் மூலம் என்ன செஞ்சார், அதுக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான். அல்லாஹ் நன்றி செலுத்துறான், அவர் செஞ்ச செயல் கூலி கொடுத்தான்னு அர்த்தம். ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டினான் என்று சொன்னால் அவர் செஞ்சதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அதுகலகுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் நுழைத்தான். அவர் முஸ்லீமாக இருந்திருப்பார், மூமினாக இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். அதுகலகுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைத்து விட்டான். இது முந்தி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதில் இவர் எதுக்கு இதை கொண்டு வர்றாருன்னு கேட்டால், இந்த நாய்க்காக தான் கொண்டு வர்றாரு. நாய்க்கு காலுறையில் தண்ணி எடுத்து அவர் கொடுத்தான்னு வருதுல்ல அப்படின்னு வருது. கொடுத்தார்னு வருதே தவிர அந்த நாய் பயன்படுத்தின தண்ணீர் சுத்தங்கிறது ஆதாரம் ஆகாது. தாகத்துக்கு என்ன செஞ்சார், இது காலுறையில் உள்ளது, காலுறையை கலட்டி நாய்க்கு தண்ணி கொடுத்தாரு. நாய்க்கு தண்ணி கொடுத்தா எப்படி கொடுக்கும்னா, நாய் நாக்கை வச்சு தான் சாப்பிடும். அந்த சாக்ஸை கொண்டு வச்சவொன்னே என்ன செய்யும், அதுக்குள்ளே வாயை விட்டு நக்கி சாப்பிடும். சாப்பிட்ட உடனே என்ன செய்ய, தூக்கி ஊற்றிட்டோம்னா அந்த காலுறை காஞ்சி போச்சுன்னு சொன்னால் நம்ம அணிஞ்சிக்கிறலாம். அணிஞ்சிக்கிற ஒரு விஷயத்துக்கு வருமே தவிர, அது போக இது முந்தைய உம்மத்துக்குரிய ஒரு சட்டம். இது முந்தைய உம்மத்தில் நாய் வாய் வைத்தால் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு இருந்திருக்கலாம். நம்ம ரசூலுல்லாஹ் இதை சொல்லக்கூடியது முன்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. முன்காலத்தில் உள்ளனா ஏதோ ஒரு நபியை சேர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்திருப்பார். அவங்களுக்கு இந்த நாய் வாய் வைத்ததுங்கிற சட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். முந்தைய உம்மத்துகளுக்கு ஒன்று சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், நமக்கு வேறு மாதிரி சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், நமக்கு உள்ளதை நம்ம எடுத்துக்கிறணும். நமக்கு உள்ளது கழுவிடணும், அவ்வளோதான். 7 முறை கழுவணும், அவ்வளோதான். அவர் அந்த சாக்ஸிலே போட்டு கொடுத்து அந்த சாக்ஸில் உள்ள அந்த தண்ணீரை நக்கினதுக்கு பிறகு அந்த சாக்ஸை கழுவி அப்படி அணிஞ்சிக்கிட்டாருன்னா கூட அது நம்ம ஆதாரமாக எடுக்க இயலாது. அவங்க முந்தைய உம்மத்துக்கு ஒரு சட்டமாக இருந்திருக்கும். நமக்கு தான் வேறு சட்டம் தெளிவாக வந்துருச்சுல. கழுவுங்கிறது நமக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு பிறகு இந்த கிஸ்ஸாவில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாய் வாய் வைத்தது சுத்தம், நாய் வாய் வைத்ததை என்ன செஞ்சிருக்கார், அந்த சாக்ஸ் அவர் போட்டு அணிந்திருப்பார்ல தண்ணி கொடுத்து, அவர் 7 தடவை கழுவிட்டு போட்டார். உங்களுக்கு தெரியுமா? அவர் அணிஞ்சார்னு தான் வருதா, கொடுத்தாருன்னு வருது. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சார், அந்த சாக்ஸ் ஊற்றி எரிஞ்சிட்டாரா, அந்த சாக்ஸ் நாய் வாய் பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 முறை கழுவுனாரா, அல்லது சும்மா மாட்டிக்கிட்டாரா, நமக்கு தெரியாது. அவர் என்ன மாதிரி செஞ்சுருந்தாலும் அது எப்படி நமக்கு சட்டமாகும்? நமக்குள்ள சட்டம் தான் தெளிவாக இருக்குதே. நாய் வாய் வைத்தால் 7 தடவை கழுவுங்கள்ண்டு. அதனால் இது அவர் தான் ஆதாரம் கொண்டு வர்றார். நாய் வாய் வச்சா அது ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமாக அவர் கொண்டு வர்றாரு. அது நிற்காது. ஆதாரத்துக்கு நமக்கு நேரடியாக சொன்னதான் நிற்கும். அதுக்கடுத்தது 174வது ஹதீஸ். ஒகால அஹ்மது இப்னு ஷபீப், அஹ்மது இப்னு ஷபீப் என்பார் கூறுகிறார், ஹதஸனி அபி, எனக்கு என் தந்தை சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா, யூனுஸ் என்பார் வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா, இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக. இப்னு ஷிஹாப்னா அந்த ஜுஹரின் போட்டோம்ல, அவர் தான் இப்னு ஷிஹாப். இப்னு ஷிஹாப் வழியாக சொன்னார். கால் அவர் சொல்கிறார், ஹத்தஸனி ஹம்சா பின் அப்துல்லா, எனக்கு ஹம்சா பின் அப்துல்லா அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, நபிஹி, அவங்க தகப்பனார் அப்துல்லா வழியாக அறிவிக்கிறார். கால அவர் சொல்கிறார், அப்துல்லா சொல்கிறாரு, காணத்தில் கிலாபு, நாய்கள் தபூலு சிறுநீர் கழித்து வந்தன. இந்த காணண்டு வந்தால் ஒரு கண்டினியூடைய அர்த்தம் வந்துடும்ல. காணத்தில் பாலண்டா சிறுநீர் கழித்தான், பால எபூலு பன்மையாக இருக்கிறதுனால தபூலு. காணத்தில் கிலாபு, நாய்கள் தபூலு சிறுநீர் கழித்து வந்தன. ஓ துக்குபீரு ஓ துதுபீரு, முன்னும் பின்னும் போய் கொண்டு வந்தன. துக்குபீருனா முன்னோக்கி சென்றன, ஓ துதுபீருன்னா பின்னோக்கி சென்றன என்ன அர்த்தம், இங்கே அங்குமா ஓடிட்டு இருக்கோம் நாய்.
துக்குபில் ஓ துதுபிருன்னு என்ன அர்த்தம்னா இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கும் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் வந்து நாய்கள் என்ன செய்யும், மஸ்ஜிதுக்குள்ளே வரும், வந்து மூத்திரம் பெஞ்சிரும். மூத்திரம் பெயர் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடும். இதெல்லாம் ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்துச்சுங்கிறாரு. காணத்தில் கிலாபு தபூலு, கிலாபு நாய்கள் வந்து சிறுநீர் கழித்து விடும். துக்குபில் ஓ துதுபிரும், முன்னே போகும் பின்னே போகும், ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்குள்ளது போகும். ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய காலத்தில் இது நடக்கும். பலம் எக்கூனும் எருஷூன செய்யும் தாளிக்க, பலம் எக்கூனும் அந்த சஹாபாக்கள் செய்வது கிடையாது. எருஷூன, ரஷன்னா தண்ணீர் தெளிக்கிறது, எருஷூனா தண்ணீர் தெளிக்க மாட்டார்கள். செய்யன் மின் தாளிக்க, இதன் காரணமாக, மின் தாளிக்கன்னா இதன் காரணமாக எந்த ஒரு தண்ணீரையும் அந்த இடத்துல தெளிக்க மாட்டார்கள். இந்த இடத்துல மூத்திரம் மெஞ்சிருச்சு, அது ஒரு வாளி தண்ணி ஊற்று அப்படின்னு செய்ய மாட்டார்கள். அது பாட்டு வரும் மூத்திரம் போய் அது காஞ்சிரும், காஞ்சவொன்னே அப்படி ஈரமாக இருந்தால் தொழுவ மாட்டாங்க, காஞ்சா போய் தொழுதுக்குருவாங்க. அப்படி தான் இருக்குமே தவிர அதை வந்து நாய் மூத்திரம் மேஞ்சிருச்சு என்பதை ஒரு பெருசாக கருத மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ரசூல்லா காலத்தில் இருந்ததாக அப்துல்லாங்கிறவர் அறிவிக்கிறார். இது நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கலாம். ஹதீஸ் ரசூல்லாவுடைய காலத்தில் நடக்குதுன்னு சொன்னால், மஸ்ஜிதில் நடக்குதுன்னு சொன்னால் ரசூல்லாவை கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது தானே. அப்போ அது நாஜிஸை வந்து நாய் மூத்திரம் மேஞ்ச காரணத்தினால் அந்த இடத்துல 2 வாளி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை ரசூல்லா எடுக்கலை. அதே மாதிரி நாய் வந்து அங்கிட்ட ஓடுதில்ல, நாய் ஓடிவிட்ட காரணத்தினால் பள்ளிவாசல் அசுத்தமாகி விட்டது என்று ரசூல்லா எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ இதிலிருந்து சட்டம் நடக்கலாம். நாய் வந்து ஓடுறதுனால பஞ்சாயத்து கிடையாது. நாய் வந்து மண் தரையில் சிறுநீர் கழித்து விட்டது என்று சொன்னால் அது காஞ்சிருச்சுன்னா அதே போதும், அதுக்கு தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. இது ஹதீஸில் உள்ளது. இதன் அடிப்படையில் தான் ஜுஹரி வந்து அதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாயுடைய பள்ளிவாசல் நடப்பதை பற்றி குற்றம் இல்லைன்னு சொன்னார்ல, இதுக்கு தலைப்பில் வந்துச்சுல. ஜுஹரி சொல்லும் பொழுது நாய்கள் அந்த முடிகளை வந்து கயிறுகளாக திரித்து கொள்வதிலையும் குற்றம் கிடையாது, நாயுடைய எச்சில்லையும் குற்றம் கிடையாது, நாய்கள் பள்ளிவாசலில் நடக்கிறதும் குற்றம் கிடையாதுன்னு 3 சொன்னார். ஆனால் அந்த நடக்கிறது குற்றம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் கொண்டு வந்துட்டார். இந்த ஹதீஸ் படி என்ன செய்யலாம். ஆனால் எச்சில் சுத்தம் இல்லைங்கிறதுக்கு என்ன செய்யலை, ஆதாரத்தை காட்டலை. இந்த ஜுஹரிங்கிறவர் தான் இதை அறிவிக்கிறார். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது வந்து 175வது ஹதீஸ். ஹதசனா எங்களுக்கு அறிவித்தார் ஹப்ஸ் இப்னு உமர் அறிவித்தார். அவர் சொல்லுகிறார், ஹதசனா ஷோபா, எங்களுக்கு ஷோபா அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா அனிபினி அபி சஃபர், இப்னு அபி சஃபர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா அனி ஷாபி வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அதீபுன் ஹாத்திமின், இவர் சஹாபி, அதீபுன் ஹாத்திம் வழியாக அறிவிக்கிறார். கால அவர் சொல்கிறார், சால்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அந்த பதில் மட்டும்தான் வருது. வேட்டையாடுவதை பற்றி கேட்டிருக்கிறார். சால்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேங்கிற மட்டும்தான் அதில் இருக்கிறது. என்ன கேட்டாருங்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் தான் அப்புறமேலும் வருது. பதிலில் இருந்து கேள்வி நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். பதில் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்களோ அப்போ இதுக்குரிய கேள்வி என்னவா இருக்கும் நம்மளாக விளங்கிக்கிறது தான். அவர் என்ன கேட்டிருப்பார் என்றால், அந்த வேட்டையாடுறோம், நாயை வச்சு வேட்டையாடுறவருடைய சட்டத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். அப்போ சால்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன். ஃபகால அவர்கள் சொன்னார்கள், இதா அர்சல்த, நீ அனுப்பும் பொழுது, கல்பக்க உனது நாயை, எந்த நாய் என்றால் அல் முஅல்லம, பயிற்றுவிக்கப்பட்ட நாய். நாய்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருவாங்க. வேட்டை நாய்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பொதுவாக நாய் என்ன செய்யும், ஒரு முயலை கண்டா பிடிச்சி அதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாளிக்கு பிடிச்சி கொண்டு அப்படியே தந்துடும் உசுரோட. அப்படியே ட்ரைனிங் கொடுத்து விடுவாங்க, ஓடி போய் என்ன செய்யும், முயலை அப்படியே படாமல் அப்படி கொண்டாந்து கையில் கொண்டாந்து கொடுத்துரும், உசுரோடவே கொண்டாந்து ஒப்படைச்சிரும். அந்த மாதிரியான முறையில் உள்ளது பயிற்சிங்கிறது. அதுக்கப்புறம் தேவையானது முதலாளி கொடுப்பாங்கிறதுனால என்ன செய்யும், நாய் வந்து அது தனக்கு வேட்டையாடாது, முதலாளிக்காக தான் வேட்டையாடிக்கிட்டு வரும். அது வந்து பயிற்சி பெற்ற நாய்கள் மட்டும்தான் அப்படி செய்யும். அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ வந்து நாயை அனுப்பும் பொழுது, இதை அரசல்த்த கல்பக்கல் முஅல்லம, பயிற்றுவிக்கப்பட்ட நாயை அனுப்பும் பொழுது, இப்போ கத்தலை, இந்த நாய் போய் ஒரு பிராணியை, ஒரு முயலை கொன்று விட்டது என்று சொன்னால், ஃபொக்குள், நீ சாப்பிடு, போய் வேகமாக போய் பிடிக்குது முயலை, பிஸ்மில்லான்னு சொல்லி தான் நாயை அனுப்பணும். அது வேறு ஹதீஸ்களில் வருது. பிஸ்மில்லான்னு சொல்லி நாயை விட்டோம்னு சொன்னால்
அந்த நாய் போய் என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு முயலையோ ஒரு எதையோ என்ன செய்யும், பிடிச்சிரும். பிடிச்ச உடனே அந்த பிடிச்ச கடித்த அந்த அதிர்ச்சியிலேயே கூட முயல் செத்து போயிடும். செத்துருச்சின்னு சொன்னால் நம்ம அறுக்க தேவையில்லை, அப்படி சாப்பிட்டுக்கலாம். அறுத்தலுங்கிறது அந்த இடத்துல விதிவிலக்காகி போயிடும். உசுரோடு கொண்டு வந்துச்சுன்னா அறுக்கணும். அது பிடிச்ச கையோடவே செத்து போச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது பிடிச்ச கையோட சாவாமல் உசுரோடு கொண்டு வந்து தந்துச்சின்னு சொன்னால் இப்போ அறுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அறுத்துடணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது அரசல்த்த கல்பக்கல் மல்லம், பயிற்றுவிக்கப்பட்ட உன் நாயை நீ அனுப்பும் பொழுது கத்தலை, அது அந்த ஹைவானை, அந்த ஒரு அர்ணபை, அந்த முயலை கொன்று விட்டது என்று சொன்னால் குல், நீ சாப்பிடு. இது அக்களை, அது சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் பலா தாக்குள், நீ சாப்பிட்றாத. பிடிச்ச முயலை அது கொஞ்சம் தின்னுட்டு கொண்டாந்து தருது. அப்போ அது உனக்காக பிடிக்கலது, தனக்காக பிடிச்சிருக்குது. அப்போ உனக்காக பிடித்ததுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது 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 தனக்கு அதில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்படி முழுசாக கொண்டாந்து தந்துச்சுன்னா நீ தின்னு. பிடிச்ச முயலில் தலையை மட்டும் தின்னுபிட்டு கொண்டாந்து தருதுன்னா நீ திங்காத. இது அக்களை, அந்த வேட்டையாடுகிற நாய் சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் பலா தாக்குள், அது வேட்டையாடியதை நீ சாப்பிடாத. ஏன்னு கேட்டால் இன்னமா அம்சக்கஹு, அந்த நாய் பிடித்தது அலா நப்சிஹி, தனக்காகத்தான். அது தனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு பசிச்சு போய் பிடிச்சிருக்கே தவிர உனக்கு முழுசாக வேட்டையாடி கொண்டு தரணுங்கிறதுக்கு பிடிச்சிருந்தா அதில் வாய் வைக்காது, அப்படியே கொண்டாந்து தந்துருக்கும். அதனால் அது சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடாமல் கொண்டாந்து முழுசாக தந்தால் சாப்பிடணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ இதுக்கு தொடர்ச்சியாக அவர் கேட்குறார், குல்து, நான் கேட்டேன். இவர் இன்னொரு சந்தேகத்தை அதில் கேட்குறார். இது வரைக்கும் உள்ளது என்னென்னு கேட்டால், நம்ம ஒரு நாயை அனுப்பி அந்த நாய் வேட்டையாடிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அது செத்த நிலையில் பிடித்துக்கிட்டு வந்தால் கூட நம்ம சாப்பிட்லாம். அதில் அறுத்தல் நடக்கவே இல்லை. அறுத்தல் நடக்காவிட்டாலும் அது விதிவிலக்கு, அறுத்தத்தான் சாப்பிட வேண்டும் என்கிற சட்டம். இந்த வேட்டைக்கு மட்டும் என்ன இருக்கிறது, விதிவிலக்காக தரப்பட்டிருக்கிறது, நம்ம சாப்பிட்லாம்ட்டார். அதே நேரத்தில் அது ஏதாவது சாப்பிட்டு கொண்டு வந்தால் நீ சாப்பிடதான்ட்டார். அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறார். அந்த ரெண்டாவது கேள்வி சார் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.